தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த எல்ரோய் சேனலை பாக்குறவங்க ஒவ்வொருத்தலையும் ஏசப்பா அதிகமாக ஆசீர்வதிப்பாரு. இதை பாக்குற அருமையான சகோதரன் சகோதரிகள் பெரியவர்கள் அருமையான தம்பி தங்க எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால வாழ்த்துறேன். நிறைய பேர் பாக்குறீங்க, தெரியப்படுத்துறிய. ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாரு. தொடர்ந்து பாருங்க. இதனால ஆண்டவர் உங்களுக்காக தந்த ஒரு வேத வசனம் சகரியா 9ஆம் அதிகாரம் 12வது வசனம். நம்பிக்கை உடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். நம்பிக்கை உடைய சிறைகள் என்றுனா நீங்க உங்களுடைய நம்பிக்கை ஆண்டவர் மேல இருக்கும். நீங்க ஆண்டவரை நம்பி இருக்கலாம். ஆனா உங்களோட வாழ்க்கை, உங்களோட குடும்பம், நீங்க பாக்குற வேலைகள் எல்லாமே என்ன செய்யும்? ஒரு சிறையிருப்ப போல தெரியும். ஒரு டைட்டா உங்களுக்கு மனசு ஒரு விடுதலையா இல்லாத போல, ஏதோ ஒரு நெருக்கடியை நீங்க சந்திச்சு கொண்டு இருக்கிறது போல இருக்கும். ஆனா நீங்க ஆண்டவருடைய அரணுக்குள் நீங்க திரும்பும் பொழுது, அவருடைய பாதுகாப்புக்குள்ள திரும்பும் பொழுது, ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? இரட்டிப்பான நன்மையை தருவார். இரட்டிப்பான நன்மைகள்னா என்ன? இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களையும் உங்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் ஆண்டவர் நிறைவாக தருவாரு. பரலோகத்துல உங்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? உங்களுக்காக ஆயத்தப்படுத்தி வைப்பாருங்க. நீங்க அது மட்டும் இல்ல, பரலோகத்துல மட்டும் இல்ல, ஒரு ஆவிக்குரிய ஜீவித்துல அந்த பூமியில நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க பாருங்க. ஆவிக்குரிய ஜீவி ஆண்டவருக்காக வாழ்ற வாழ்க்கை, அதுவும் இப்பொழுது இருக்கிற அந்த கிருபை வரங்களை காட்டிலும், இப்பொழுது இருக்கிற அந்த ஜெப ஜீவியத்தை பார்க்கலாம். நீங்க ஆண்டவருக்காக பரிசுத்தமா வாழ்ற அந்த வாழ்க்கையை காட்டிலும் இன்னமும் அதிகமாக ரெட்டிப்பாக ஆண்டவருக்காக வாழ்றதுக்கு ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆண்டவருக்காக வாழ்ற வாழ்க்கையை இரட்டிப்பாக வாழ உதவி செய்வாரு. பூமிக்குரிய ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் உங்களை நிறைவாக தந்து உங்களை ஆசீர்வதிப்பாரு. எல்லாவற்றிலும் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாரு. ஆனா நீங்க என்ன செய்யணும்? ஆண்டவருடைய அரணுக்குள்ள, அவருடைய பாதுகாப்புக்குள்ள நீங்க என்ன செய்யணும்? எப்பொழுதும் மறைவாக அவருக்குள்ள நீங்க மறைந்து கொண்டிருக்கணும். நீங்க அவர் மேல நீங்க இருக்கிற அந்த நம்பிக்கை விட்டுறக்கூடாது. அவர் மேலே நம்பிக்கையா இருக்கணும். என்னதான் உங்களுக்கு கஷ்டங்கள் நெருக்கடியா டைட்டா இருந்தாலும் சரி, சிறைய போல இருந்தாலும் சரி, அந்த சூழ்நிலை மேலே உங்க நம்பிக்கை என்ன செய்யக்கூடாது? தவறாதபடி நீங்க அவரே நம்பி கொண்டிருக்கும் பொழுது, அவருக்குள்ள இருக்கும் பொழுது அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். உங்களை எல்லாருக்கும் மத்தியிலும் ஆண்டவர் சாட்சியாக நிறுத்துவார். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பரிசுத்தம் நல்ல பிதாவே, தோத்திர நன்றி ஏசப்பா. ஆண்டவரே, இந்த வேத வசனத்தை கேட்ட நம்முடைய பிள்ளைகளை ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா பேர் பெறா தொட்டு ஆசீர்வதிங்க ஏசப்பா. அதனால ஆண்டவரே, பிள்ளைகள் பெரியவர்கள் ஆண்டவரே பிறந்த நாளை சந்திக்கிற ஒவ்வொருத்தரையும் நீர் ஆசீர்வதிங்க. இந்த நாள் ஆண்டவரே, திருமண நாளை சந்திக்கிற பெரியவர்களுக்காக தோத்திரம். தெய்வமே அப்பா, அவர்களையும் ஆசீர்வதிங்க. அவர்களுக்கான பிடிக்கிற குறைகள் எல்லாம் நீக்கி போட்டு எத்தனை பேருக்குள்ள ஆண்டவரே அப்பா தோத்திரம். திருமணம் ஆயும் ஆண்டவரை குழந்தை இல்லாம இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் குழந்தை பாக்கியத்தை கொடுத்து நீர் ஆசீர்வதிங்க ஏசப்பா. ஆண்டவரே தோத்திரம் நாள் அப்பா, விவசாயிகளுக்காக ஜெபிக்கிறோம், மீனவர்களுக்காக ஜெபிக்கிறோம், சிறு சிறு கடை வியாபாரங்களை செய்யறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். நஷ்டங்கள் வராதபடி இரட்டிப்பான நன்மைகளை கொடுத்து உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க தகப்பனே. தோத்திரம். வியாதி படிக்கையில இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் விடுதலை கொடுங்க ஏசப்பா, சுகத்தை கொடுங்க ஏசப்பா. ஆண்டவரே தோத்திரம், நன்றி ஏசப்பா. உடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஊழியம் செய்யற ஊழியக்கார பிள்ளைகளுக்கு, பரிசுத்தவங்களுக்கும் ஆண்டவரை இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை, நன்மைகளை, ஆத்துமாக்களை கொடுத்து ஆண்டவரை நீர் ஆசீர்வதி. ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரிசுத்தம் நல்ல பிதாவே.